அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். அனைவருக்கும் வரலாற்று புத்தகத்தில் இடம்பெறுவதற்கு என்று தனி ஒரு பக்கம் உண்டு. அந்த பக்கத்தை நிரப்புவதற்கு நாம் அநேக முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும், நேரத்தை வீணாக்கக்கூடாது, வீணான பொறாமைகளையோ ஆசைகளையோ வளர்த்து கொண்டு மன உளைச்சலை ஏந்திக் கொண்டு நாமும் வருந்திக் கொண்டு மற்றவர்களையும் வருத்தி கொண்டு இப்படியெல்லாம் இருந்தால் செயல்களில் ஈடுபடவே முடியாது. நல்ல எண்ணங்கள் உண்டாகாது. மேலும் மேலும் நாம் எப்படி முன்னேற வேண்டும், குறுக்கு வழியில் மற்றவர்களை எப்படி வீழ்த்த வேண்டும், இவர்களை எப்படி பேசி இவர்களை அடக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் மனதில் உருவாகி கொண்டே இருக்கும். சிந்தனைகள் அதிலே ஓடிக்கொண்டிருக்கும். கால விரயம், மன உளைச்சல் அதிகரித்து கொண்டே போகும். வரலாற்று பக்கங்களில் இடம்பெற முழு முயற்சி ஈடுபட வேண்டும். 100க்கு மேல் யாரும் இதில் ஈடுபட முடியாது, ஈடுபட விரும்ப மாட்டார்கள். அதாவது காலத்தை விரயம் பண்ணாது மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். அனைத்து சுக துக்கங்களையும் கழித்துவிட வேண்டும். எடுத்து கொள்ளக்கூடாது, உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால்தான் இரவு பகலும் முழு முயற்சியில் ஈடுபட்டால்தான் நாம் சாதனை படைக்க முடியும். ஏதாவது ஒரு விதத்தில் சாதனை படைத்துதான் ஆக வேண்டும். மனிதனாக பிறந்தவன் சாதித்து வரலாற்று புத்தகத்தில் அந்த பக்கத்தை நாம் நிரப்ப முடியும். பெருமைக்காக இல்லாவிட்டாலும் நமது மன திருப்திக்காக நாம் ஏதாவது ஒரு சாதனையை நிகழ்த்த வேண்டும். சாதனை என்பது சும்மா வந்துவிடுமா? முழு முயற்சியும் சுகபோகங்களையும் முழு முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். சுக துக்கங்களை தவிர்த்து விட வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் நாம் சாதனை படைக்க முடியும். வரலாற்று புத்தக பக்கத்தில் இடம்பெற முடியும். தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது VS ரோமா.